வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ரொம்ப அழகான மரம். அந்த மரத்தில் அவ்வளோ நிறைய இலைகள் இருந்துச்சு, விதவிதமான இலைகள் இருந்துச்சு. ஒரு இலை வந்து லேசாக கலர் மாறி இருந்தது, இன்னொன்று அப்போ தான் வந்து யங்காக வந்திருந்தது, அப்படியே இளம் பச்சையில் இருந்துச்சு. சிலது அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌனாக இருந்தது. இந்த மாதிரி பல விதமான இலைகள் இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பச்சை இலை, நல்ல திக்கா பச்சை இலை வந்து கீழே விழுந்துருது. அது கீழே விழுந்தோடனே தன்னை வந்து தட்டி தான் வந்து எந்திரிச்சு நின்றுட்டு தன்னை சுற்றி பார்க்குது. சுற்றி பார்த்துட்டு அது தெரியுது, தான் இலையில வந்து எந்த விதமான புள்ளிகள் எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப டார்க்காக க்ரீனாக ரொம்ப அழகாக இருக்கும், என் மேலே எந்த ஒரு குறையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே சுற்றி சுற்றி ரொம்ப ரசிச்சுக்குது. ரொம்ப ரசிச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, மித்த பக்கமும் பார்க்குது. மித்த பக்கம் தலையை அண்ணாந்து பார்க்கும்போது அதுக்கு தெரியுது, ஓகே சில இலைகள் வந்து வெள்ளையாக இருக்குது, சில இலைகள் வந்து நாட் வெள்ளை, சில வந்து லைட்டாக இருக்குது, சிலது வந்து டார்க்காக இருக்குது, சிலது புள்ளி இருக்குது, சிலது தூசு படிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கோம்னு அதுக்கு தெரியுது. அப்புறம் யோசனை பண்ணிக்கிட்டே கீழே பார்க்குது. கீழே பார்க்கும்போது அங்கே ஒரு மஞ்சள் கலர் இலை இருந்துச்சு. அந்த இலையை பார்த்து இது வந்து நீ மஞ்சளாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலாக சிரிச்சுட்டு அது இந்த பச்சை இலை என்ன பண்ணியிருக்க, போய் மஞ்சள் இலைக்கிட்ட, மஞ்சளை நீ வந்து ரொம்ப காஞ்சு ஒரு மாதிரியாக இருக்க, உன்னை பார்த்தாவே நீ சீக்கிரமாக செத்து போயிடுவேன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஹஹான்னு சிரிக்குது. அப்புறம் அந்த மஞ்சளை சொல்லிச்சான், நீ என்னை பார்த்து சிரிக்காத, நீ என்னை திருப்பி உன்னை மாதிரியே ஹெல்த்தியாக பண்ணுறியா அப்படின்னு அது கேட்டிருக்கு. இது வந்து சொல்லிச்சு, என்னை மாதிரி ஹெல்த்தியாவா, உன்னையவா, என்னாலெல்லாம் பண்ண முடியாது, அது நான் பண்ணவும் நினைக்கவே மாட்டேன், ஆனால் உன்னையே ஒன்று பண்ணுவேன், உனக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஊர்வலம், நீ செத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபியூனரல் வேணும் உனக்கு நடத்துகிறேன், ஆனால் வேற ஒன்றும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இந்த க்ரீன் லீஃப் என்ன பண்ணியிருக்கு, அரண்மனைக்கு போகுது. அரண்மனைக்கு போயிட்டு ராஜா கிட்ட, ராஜா நான் வந்து மரத்துலேருந்து விழுந்திருக்கேன், என்னை பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், என் மேலே எந்த புள்ளி எதுவுமே இல்லை, என்னோட க்ரீன் கலர் பாருங்கள் எல்லா பக்கம் நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகி நான் ஒரு டீப் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா மரத்துக்கடியில் வந்து ஒரு எல்லோ லீஃப் கிடக்குது, அது வந்து சீக்கிரமாக செத்து போயிடும், அதுக்கு ஒரு ஃபியூனரல் கொண்டாடணும் ராஜா, நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்களா, அது செத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணணும், நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்படின்னு அது சொல்லுது. கேட்டோடனே ராஜா வந்து, ஓ அப்படியா, சீக்கிரம் செத்து போயிடுமா, ஓகே அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபியூனரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சொல்கிறாரு, சரிப்பா ஆளுங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் போய் 2 சவப்பெட்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து இந்த க்ரீன் லீஃப் வந்து ராஜா சொல்லுது, ராஜா நான் சொன்னது நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் காதில் விழுலியாட்டிருக்கு, நான் சொன்னது 2 இல்லை 1 ஒரே ஒரு மஞ்சள் லீஃப் தான் இருக்குது, அதுக்கு மட்டும் ஃபியூனரல் பண்ணால் போதும் அப்படின்னு. ஓகே ராஜா வந்து அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆளுங்களை கூப்பிட்டு காதில் வந்து பேசுகிறாரு, காதில் என்னென்னமோ பேசுகிறாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வரும்போது 2 சவப்பெட்டி வருது. 2 சவப்பெட்டி வந்தோடனே இந்த லீஃப் கேட்குது, எதுக்கு ராஜா சவப்பெட்டி 2க்கு சவப்பெட்டி வர சொல்லியிருக்கீங்க, நான் ஒன்று தானே சொன்னேன் அப்படின்னதுக்கு அப்புறம் ராஜா சொன்னாராம், நீ சொன்னது கரெக்டு ஒன்று தான், ஏன்னா மஞ்சள் இலைக்கு வந்து ரெடியாக இருக்குது, அது வந்து சீக்கிரமாக செத்து போயிடும் அதுக்கு, ஆனால் நீ மறந்துட்ட, நீ எப்போ உன்னோட அம்மாவோட ட்ரீலேருந்து கீழே விழுந்துட்டியோ நீ இன்னும் 1 நாள் 2 நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்ப, அதுக்கப்புறமே உனக்கும் வந்து மஞ்சள் இலையோட ஸ்டேட் வந்துடும், நீயும் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி நீயும் வந்து செத்து போயிடுவ, காஞ்சி போயிடும், அது வந்து சீக்கிரமாக நடக்க போகுது, அதனால உனக்கு இப்போவே சவப்பெட்டி சொன்னோடனே அப்போ தான் வந்து இது ரியலைஸ் பண்ணியிருக்கு, ஓ நம்ம வந்து ட்ரீல இருக்கிற வரையிலும் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்க முடியும், நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாவு வந்து ஆரம்பிச்சிருச்சு, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நானும் வந்து கலர் மாறி நானும் காஞ்சி போய் நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சோகமாக அழுதுகிட்டே போச்சான். இந்த கதை யாருக்கு ரிலேட் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா, நம்ம வந்து யாரோ ஒருத்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஓ அவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படி தான் இருக்காங்க, நான் அவங்களோட பெட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாலுமே ஒருத்தரும் யாரையும் பார்த்து நகையாடவே வேண்டாம், அது அவங்களோட ஜேர்னி, அவங்களுக்கு எப்படி இருக்கோ போகட்டும், நம்மளோட ஜேர்னி நம்மளை மட்டுமே கவனிக்கலாம், நமக்கு எப்போ நேரங்காலம் வரும் நமக்கும் தெரியாது, இருக்கிற வரையிலும் நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ, எவ்வளோ பாவம் செய்யாமல் இருக்கோமோ, எவ்வளோ வந்து மற்றவங்கள துன்புறுத்தாமல், மற்றவங்கள வந்து துன்புறுத்துறது அப்படின்னா அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிறோமோ அவ்வளோ வந்து அதுதான் வந்து நம்ம வாழ்க்கை ஹெல்ப் பண்ண போகுது.
நம்ம இந்த மாதிரி நகையாடுறது இது எல்லாமே நமக்கு எந்த உதவியும் பண்ணாது. ஓகேயா? பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும். இல்லையேல் நெற்றியில் அடி விழும். உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். முட்டி மோதி வந்தேன் என்ற கர்வம் வேண்டாம். வழி விட்டார்கள் என்று நன்றியுடன் பணியுங்கள். மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் பின் வாங்காதீர்கள். யார் விலகினாலும் யார் மாறினாலும் உங்கள் இயல்பு மாறாத வரை உங்களுக்கு இழப்பு இல்லை. இது அசோக் அருளன் அமைச்சிருந்தார். அந்த காலத்துல வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வீடா இருக்கும். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் கதவு இருக்கு இல்லையா, அது வந்து குட்டையா இருக்கும். அந்த குட்டையான கதவுக்குள்ள தான் அவங்க போகணும். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், இவ்வளோ அழகான வீடு, இவ்வளோ பெருசா வீடு கட்டி ஏன் இந்த கதவு மட்டும் குட்டையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் உள்ள வரும்போது தலை குனிஞ்சுதான் போகணும், தலையை நிமிர்ந்து போனா நெத்தியில் அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து வெளியில எவ்வளோ கர்வமா இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வரும்போது நமக்கு தெரியணும், அந்த கர்வம்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை. நம்ம தலையை குமிஞ்சாதான் நமக்கு வாழ்க்கை, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு புரிய வைக்கிறது தான் அந்த காலத்துல அவங்க வந்து குட்டையான கதவு, குட்டையான வாசற்படி வச்சாங்க. நம்ம இப்போ எல்லாருமே நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல கதவுகள் வாசற்பட்டில் உயர்ந்து உயர்ந்து இருக்கு. அதனால நம்ம தலையை குனியவே மறந்துட்டோம். நம்ம தலையை குனிஞ்சா முடிஞ்சாதான் உலகம் என்ன இருக்குது, ரியாலிட்டி என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு கவனிப்போம். அதனால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களும் உங்களையும் கவனிங்க. தலை எப்போதுமே மேலே இருக்கான்னு பாருங்கள், தலை நேராக இருக்கான்னு பாருங்கள், தலை தேவைங்கிற இடத்துல தலை குனிஞ்சும் இருக்கணும். ஓகேயா?